இந்த பக்கம் பார்த்தா வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம். நான் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. இந்த பக்கம் பார்த்தாலும் ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நேரா பார்த்தாலும் ஏன் வேம்பிடு உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. எந்த பக்கம் பார்த்தாலுமே சார் பட்டாதான். இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலுமே இந்த ஃபேஸ் தான் இருக்கும். ரங்கா வாத்தியார் கபிலன் ஃபேஸ். இந்த ஃபேஸ் ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சார்பட்டா பரம்பரை இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமாவும் இந்த படம் இருந்துட்டு இருக்கு. சார்பட்டா பரம்பரை இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கும், 150 நாள் 200 நாளுக்கு ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமா தான் இந்த படம் இப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே இப்ப வரைக்கும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பார்த்துருக்காங்கன்னா அந்த படம் திருப்பி 2வது டைம் யாராவது பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா தான் சார்பட்டா பரம்பரை இருந்துட்டு இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ வைரலா இதுல எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் இந்த படம் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வைரலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலனும் ரங்கவாத்தியாரும். ஓகே, இந்த கபிலனும் ரங்கவாத்தியாரும் ஃபேமஸா இருக்க முன்னாடி யார் ஃபேமஸா இருந்தா? டான்சிங் ரோஸ் இதனால ரொம்பவே ஃபேமஸா இருந்தாருன்னா அவரோட டாக்டிக்ஸும் அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலும். இதனாலதான் டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறவரு அந்த படத்துல தனியே தெரியவர். இவரை வச்சுதான் இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்தும் அந்த நாள்ல இருந்தும் டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறவரு எல்லா நாளையும் பேசப்பட்ட ஒருத்தரா இருந்தாரு. ஆனா டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறவரு இப்ப காணாம போயிட்டாரு. இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரங்கவாத்தியாரும் கபிலனும். கபிலன் பாத்தீங்கன்னா ரங்கவாத்தியார் படம் ஃபுல்லாவே ரங்கவாத்தியார் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பாரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட கபிலன் நான் ரங்கவாத்தியார் சிஷியன்டா அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாரு. ஆனா அவர் அந்த வெற்றிக்கு காரணமான ஒருத்தர் வந்துட்டு பீடி தத்தா. இந்த பீடி தத்தாவை பத்தியும் நிறைய மீம்ஸ் எல்லாமே வந்துச்சு. என்னடா பீடி தத்தா தான் இவ்வளவு ட்ரெயின் பண்ணி அனுப்புனாரு, ஆனா பீடி தத்தா வந்துட்டு நான் ரங்கவாத்தியார் சிஷியன்டா அப்படிங்கிற மாதிரி பேசினா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கலாச்சு நிறைய மீம்ஸ் எல்லாமே போச்சு. இது எல்லாமே ஓஞ்சிட்டு இருக்கிற ஒரு டைம்ல தான் கபிலன் ரங்கவாத்தியார் கூட சைக்கிள்ல போற மீம் இந்த உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆன மாதிரி மாறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துருக்க ஒரு விஷயம் தான் இந்த மீம். இந்த மீம் வந்துட்டு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. யாரும் எவ்வளவோ டிசைன்ல எது கூட கம்பேர் பண்ணி போட்டுருக்காங்க. நான் பார்த்த ஒரு பர்டிகுலர் மீம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மீம் இருக்குன்னா, கபிலன் வந்துட்டு ரங்கவாத்தியார் சைக்கிள் கூட்டு போவாங்க இல்லையா, அப்படி கூட்டு போகும்போது ரங்கவாத்தியாரும் கபிலனும் எங்கெங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க 7 அதிசயங்களையும் சைக்கிளையே சுத்தி பாக்குறாங்க. இது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த வீடியோ நான் பார்க்கும்போது வேற லெவல் இருந்துச்சு. இது போட்டோம்னா வந்துட்டு நம்மள சைட்ல இருந்து சில காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால வந்துட்டு நான் போட்டோஸ் எல்லாமே மட்டும் தான் போடுவேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச மீமாவும் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படம். இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்தனால எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இருக்கு. ஏன்னா இந்த படம் ரொம்பவே வேற லெவல்ல ஒரு ஹிட். அதே மாதிரி இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே இருந்தாங்க. அந்த கேரக்டர்ல அவ்வளவு அற்புதமா நடிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் இதுவா கூட இருந்திருக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். இந்த படத்தை இந்த மீம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ஒரு இதாவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் ஒரு பாக்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி நானும் வந்துட்டு வீட்டுக்குள்ள பாக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி குத்தியெல்லாம் விளையாண்டுருக்கேன். இது பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பாக்ஸர்களா நான் ரங்கவாத்தியார் சிஷியன்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாமே என் மைண்ட் ஓடுது. நம்மளும் ஒரு பாக்ஸர் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போகுது. காலையில இருந்து ஜாகிங் போகலாம் நல்லா தோண ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கேன் நமக்கு சோகமா இருக்கு. காலையில எழுந்திருக்க நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துல நம்ம வந்துட்டு பாக்ஸர் கிடையாது, நம்ம வந்துட்டு யாழ்வாணன், நம்ம வந்துட்டு நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே நான் ஒரு பாக்ஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ வந்துட்டு பாக்ஸிங் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்துல இறக்கியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி மண்டக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். இது எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த சரக்கு எல்லாமே அடிச்சுட்டு ரோட்ல வந்து சண்டை போட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரங்கவாத்தியார் கபிலன் இதை பத்தின ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு எல்லாராலையுமே பார்க்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸா இருந்துச்சு. அதுல அவர் குத்துன ஒரு குத்து பார்க்கணும், அந்த வயசானவர் ஆப்போனண்ட்டை குத்துனாரு பார்க்கணும் ரோட்ல. மிரண்டு போயிட்டேன். ஐயோ என்னடா இப்படி அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி மிரண்டே போயிட்டேன். வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸ்ல இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸ் கிட்ட இருக்கிற கால் பரம்பரை அவங்ககிட்டயும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனாலதான் அவன் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மண்டக்குள்ள போயிட்டே இருக்கு. ரங்கவாத்தியார் கபிலன் தூங்க எழுந்திரிச்சா, ரங்கவாத்தியார் தூங்கும் போது டான்சிங் ரோஸ். ஆனா இவங்க எல்லாருமே விட்ட ஒரு விஷயம் வேம்புடி அப்படிங்கிறவரு ஒரு 4 வீடியோல தான் நான் பார்த்துருப்பேன். அதுவும் பார்த்தாங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா வேம்புடி அப்படிங்கிறவரை லூஸ்ல விட்டாங்க. ஆனா அந்த படத்துல
வேம்புலிங்கிற கேரக்டர் என்டர் ஆகும்போது வேம்புலி பத்தி எவ்வளவோ பில்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்டப் எல்லாமே புஸ்வான மாதிரி போயிடுச்சு. வேம்புலி அப்படிங்கிறது அந்த படத்தோட போட மாதிரி ஆகி போச்சு. சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் டான்சிங் டோஸ் அப்படி இருந்துச்சு. ரங்கவாத்தியா சிசியண்டா அப்படிங்கிற மாதிரி கவின் ரங்கவாத்தியா இவங்க 2 பேர் தான் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே கலக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர் பக்கம் நான் போறது இல்லை, ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் என்கிட்ட கிடையாது. ட்விட்டர் பக்கம் நான் போறதுனால அதனால ட்விட்டர் பத்தி எனக்கு அதுல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் எனக்கு அப்டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். ஆனா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு எல்லாருமே கதை யூஸ் பண்றாங்க. வீட்டுக்கு ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஒருத்தனே 4-5 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே எனக்கு டக்கு வந்தது. அதனாலதான் இந்த வீடியோ போறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது இதை பத்தின ஸ்டேட்டஸ் ஒன்று இருந்து, இதை பத்தின ஒரு போஸ்ட் ஒன்று இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே இது வந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற இந்த மீம் படிச்சோன்னே நல்லா இருந்துச்சு. ஓகே இதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது பார்த்துங்க ஒரு 25 அண்ணா அப்படியே லைனா இருக்கு. அதெல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் இருந்துட்டு இருக்கேன். நான் போட முடிஞ்சா போடுறேன், அப்படி இல்லைன்னா நான் போடல. ஓகேவா? ஏன்னா இது போட்டோம்னா காப்பிரைட் சொல்லுவோம். ஏன்னா மற்ற அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சேனல்ல போட்டோம்னா அது ஒரு ப்ராப்ளமா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இதை பற்றி நான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரியாமல் போடக்கூடாது இல்லையா? அது ஒரு காரணத்தினால தான் நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். நான் போட்டிருந்தேன்னா பாருங்க, போடலைன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். சார்பட்டா பரம்பரை ரங்கபாத்தியா சிஷியன்.